பிரிக்கும்போது ஃபோட்டோ காமிச்சு தான் முடிக்கணுமா? ஏதோ ஒரு ஆமாம்மா, அவங்க ஒரு இதுதானே. எடுத்துருக்கேன். இது பேட்ரி, லித்தியம் பேட்ரி, ஹை குவாலிட்டி. இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் தேவைன்னா. இன்னும் அதில் இன்னொன்று ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பேட்ரி இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்மின்னல் சோலார் டெக்கோடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்மின்னலின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மரவள்ளி கிழங்கு இருக்குது. ஓகேங்களா, எங்கள் ஊர் பக்கத்தான், கீழே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சிங், ஓகேங்களா, பென்சிங் போட்டு மெஷின் வச்சு ஒரு 12H பேட்டரி போட்டு ஒரு 20H பேனல் போட்டு முதல் முறையாக நான் வீடியோ பண்ணி நிறைய பென்சிங் போட்டுக்கிறாங்க. அவங்களாம் நிறைய காஸ்ட்டு. அண்ணா வந்து பென்சிங் சுற்றி போட்டு அப்படி அவரே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிங் மிஷினு இது மட்டும் ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்கி இப்போ வந்து நாமளே செட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா, முறையாக செட் பண்ணுறதுன்னா நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் செட் பண்ணுறேங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுங்க. அது மட்டும் நம்ம முடியும் முறை பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விரட்டுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குலாம் வருதில்லை, மாடு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாரு அண்ணா. ஓகேங்களா, இவர் தான் அந்த ரிஸ்க் எடுத்து எல்லாம் போட்டு அப்படி மானியெல்லாம் எதுவும் வாங்கலை, அவரே போட்டுனுக்கிறார். அப்படி இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12H லித்தியம் அயன் பேட்ரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஆன். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார்னு போட்டுங்கிறது, சோலார் ப்ளக் வந்து 20 வாட்ஸ் மேலே பேனல்லேருந்து வருது, அதை கனெக்ஷன் கொடுத்துட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஓகேங்களா, இந்த பேட்ரி வந்து கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த பேட்டரி வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணுமா இல்லை நிறையா தொலைவா வந்து இது வந்து 25 இது. ஓகேங்களா, 25 ஏக்கருக்கு வந்து இந்த மிஷினு கெப்பாசிட்டி. நம்ம வந்து இப்போ போடுறது 5 ஏக்கர் தானே, 5 ஏக்கர் தான். ஓகேங்களா, 5 ஏக்கர்றதுனால சிம்பிளாக போதிக்கும் பேட்ரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறேங்க. வேணுன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் பேட்ரி. இதே அதிகம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது சைரன். ஓகேங்களா, இது ஆர்னு ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டே நைட்டு. இப்போ வந்து நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஆப்பிள் இருக்குது. இதே ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறது இங்கே தான் ஆன் ஆகிடுச்சிங்களா. இது வந்து ஆர்னு ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நைட்டுக்கு தேவை, அதனால் வந்து ஆன் பண்ணி வைங்க. எதுனா ஒன்று டச் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் பேட்ரி இருக்குது, சோலார் சார்ஜ் ஆகுது. இது வந்து பல்ஸு இந்த இடத்துல இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு வந்து அந்த இது ஆகுது இல்லை, வெளியே அவுட்புட் கரண்ட் கொடுக்குது இல்லை, ஹை வோல்டேஜ் அது. இது ஆனு, இது இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் பின்னாடி சவுண்டு வருதான்ட்டு. அந்த இது ஒயரு போட்டிங்களா, அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயரில் தான் வந்து டச் பண்ண போகிறேங்க. அப்படியே இப்படி பிடிங்க பின்னாடி அப்படி வந்து பக்கம் வீடியோ தெரித்தானே. இப்போ பல்ஸ் இதாக தவிர ஆன் பண்ணிப்பா. ஆனில் இருக்கா, டேலு போடுங்க மேலே. ஓகேங்களா, இது தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் ஒயர் வைக்கிறது தெரியுது. ஒயர் வைக்கிறது தெரிஞ்சா போதும். இங்கே இது பண்ணுங்க அப்படியே பின்னாடி அப்படி சவுண்ட் வருதுங்களா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து விலங்கு பக்கம் வந்துச்சுன்னா போதிக்கும் அடிக்கும். பாருங்கள் வைக்க தேவையில்ல. பாருங்கள் விலங்கு பக்கம் போனாவே இதாகும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு இறத்து அடிக்கும். அப்போ வந்து விலங்கு ஓடி போயிடும். ஓகேங்களா, அதுக்கு தான் இதை செட் பண்ணுறது. டெஸ்டிங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஆன் பண்ணியாச்சு, லைனும் எடுத்தாச்சு. இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு. யாரும் ட்ரை பண்ணாதீங்க, தெரிஞ்சால் போடுங்க. பீப் சவுண்டா ஆஃப் பண்ணிடுங்க. இது தாங்கண்ணா. ஆமாம், போய் ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டேன் நான். சுற்றியும்
இதில் ப்ளஸ்ஸு அடியில் மைனஸ் கொடுத்துனுக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா பென்சிங் ஃபுல்லாக போட்டுக்குது. ஒரு 3 ஏக்கரை போட்டுக்குது. இங்கே பாருங்கள், அவரே ஃபுல்லாக வந்து பைப் பண்ணிட்டு அப்படியே இப்போ கனெக்ஷன் அங்கே கொடுத்துன்னு இருக்குது 2. இப்போ வந்து பாருங்கள் வீட்டில் கொடுத்துருக்கு. தொலைவா வச்சாவே அங்கே பாருங்கள் சவுண்டு தெரியுதுங்களா? அவ்வளோ தொலைவில் வரும். பக்கம் போக தேவையில்ல, அப்படியே கரண்ட் இழுக்கு பாருங்கள். இப்போ ஹை வோல்ட்டு லைட்டாக பக்கம் போக முடியும். பட்டு என்ன சவுண்டு நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அங்கே சவுண்டு வருதுன்னாங்கல்ல, அதை போய் பார்த்துட்டு ஏதோ ஜாயிண்டாக இருந்த பைப்பு பிவிசி பைப் போட்டு 4 ஒயர் கட்டுக்கிற அப்படி. ஓகேவா? இது இப்படி பண்ணக்கூடாது, காசு அதிகமாகும். ஒரு 1 ஏக்கருக்கு வந்து அதிகமாக வரும். 3 லட்சம் 4 லட்சம் வரும். ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே அவரே எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அப்படி கனெக்ஷன் கொடுத்து பண்ணி வந்து தொல்லை தாங்க வந்து காட்டு போயிருந்தனால பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஓரம் வந்துனே இருக்கும். யாருக்கிட்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவ்டு வாங்கினுங்கிற அப்படி பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த தொலைவும் சாவடிக்க மாட்டோம். இடத்து கொடுத்து முடுக்கிறது மட்டும், அதுக்கு மட்டும்தான் அவர் பர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கினு வந்து இது போட்டுங்கிற அப்படி. மொத்தமாக நீங்கள் பாட்டு போட்டுறாதீங்க. ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு உடனே நாமளும் போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் புதுலாக அவரே சுற்றி ரெடி பண்ணிட்டு அப்படி அங்கே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கரா போடலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு 5 ஏக்கரா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறா அப்படி அவர். அவ்வளோதான் இருக்கிறதே அவங்களது. நீங்கள் மாமா இங்கே டச் பண்ணுங்க, இன்னொரு இங்கே பண்ணி பாருங்க. மேலே டச் வைக்கணும்னு கேளுதான் சும்மா லைட்டாக பக்கம் கொண்டு போங்க. வருது லூஸ் ஆகுது. ஆமாம், பக்கம் மட்டும் லைட்டாக பாஸ் ஆகுது. நடங்கப்பா, கை பாஸ் ஆகுது. சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். பட்டு பட்டுன்னு லூஸ் ஆகுதுனுக்கா. ஓ, அந்த சவுண்டு அவங்களுக்கு கேட்டுனுக்கோம். ஆமாம் ஆமாம், இருக்கலாம். சவுண்டு வந்துனுக்கா. ஆமாம், ஆடு டச் ஆகுது பாருங்கள். எவத்த என்ன டச் ஆகிடுமா? டச் ஆகுது இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒயர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் வந்து சேஃப்டிக்காக இருக்கணும். ஒயர் ஒன்று தான் லூஸு. அதே தான் லூஸும் தான். அது இதாக எனக்குது. அதுதான் எர்த்தனா எர்த்து அதில் டச் ஆகினுக்குது. மெயின் மேலே இல்லையா, அது ஒட்டா சேர்ற மாதிரி டச் ஆகினுக்குது. லூஸ் எங்கே டேமேஜ் இருக்குது. ஒயர் டேமேஜ் ஒயர் வேறு போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. மாற்றிட்டு அங்கே வேலை முடியும். அவ்வளோதான். இது ஒன்று தானே? அவ்வளோதான் வாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வாங்க. அது நல்லா டச் ஆகும். கை தொட பாருங்கப்பா. கை தொடக்கூடாது. சும்மா டெஸ்டிங் தான். நைட்டில் மட்டும் தான் இது பண்ணலாம். சோலார் மூலிமா எதுவும் ஆகாது. பட்டு நடிக்க. ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி சேதாரம் ஒன்றும் இல்லை. அந்த ஒயர் இது ஒரு ஒயர் மாற்றுங்க. அப்போ மாற்றி விட்ருங்க. உள்ள கம்பியாக ஒன்று கட்டாயிருக்கும். அது இதாகுது. அதனால தான் சவுண்ட் அங்கே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது என்ன ஊர்னா நீங்களே சொல்லிடுங்க. கால்நாயக்கனூரா? யாருன்னா வந்து பார்க்கலாம் தானே. ஆனால் வந்து யாரும் தெரியாதாலும் செய்யாதீங்க. இது எப்படி கொடுக்குன்ட்டு நீங்கள் பாட்டு கொடுத்துட்டீங்கன்னு நீங்கள் பாட்டு செட் ஆயிடும். உண்மை இல்லைண்ணா, இது ஏதோ நீ பார்த்து தான் செஞ்சு நிற்கிறீங்க. பிளாஸ்டிக் கொடுக்கலான்ட்டு அவங்க பாட்டு இரும்புல எடுத்து கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ரிஸ்க் தானே. மரத்தை டச் ஆக கூட இரும்பு. இது வந்து பிளாஸ்டிக் போட்டுக்கிற அப்படி எல்லாமே. இரும்புல கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அவத்து வந்து அதுக்கு நிறையா பீஸ்லாம் போடணும். ஒரு அந்த இடத்துல பீஸ் இருக்கிற பிளாஸ்டிக் பீஸ் போட்டு கட்டி தனித்தனியாக எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, விவசாயம் பண்ணுறதே கஷ்டம். இதில் வேறு இதெல்லாம் போட்டு தான் பண்ணி பாதுகாத்து எல்லோரும் நம்ம வாழணும். ஆமாம் ஆமாம், இது தின்னாது. ஆமாம் ஆமாம்ல. ஆமாம், அதுக்கு தான் இவன் இந்த வேலை செஞ்சான். போன வருஷம் 5 டன் கிழங்கு தின்னுச்சு ஃபுல்லாகவே பண்ணி. அங்கே போட்டிருந்த ஒரு ஏக்கரா. அந்த ஒரு ஏக்கரா கவர்மெண்ட்டில் மானியம் வாங்க முடியாத இது தின்னுபிடிச்சுன்னா எழுதி கொடுத்தீங்க. நான் வேளாண் துறையில் கேட்டேன். பொறியியல் துறையில் கேட்க சொன்னாங்க. வேளாண் பொறியியல் துறையில் அங்கே போய் கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எங்ககிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கி
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆ அங்கே போய் கேளுங்க. நாங்கள் சரி அவங்களுக்கு கேட்கும்போது எங்ககிட்ட அது மாதிரி நாங்கள் கொடுக்கறதில்ல, நீங்கள் தேவைப்பட்டால் சொந்தமாக போட்டுக்காங்க, பர்மிஷன் தரோம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இல்லை அதுக்கு இல்லை, இந்த பண்ணி நோண்டிட்டு போயிருதில்ல, அப்போ மானியத்துக்கு எழுதி கொடுக்கலாம். அந்த அரை ஏக்கரா தின்னதுக்கு எழுதி கொடுத்தாங்க. அங்கே அரை ஏக்கராவுக்கு 1.5 ஏக்கராவுக்கு 1 ஏக்கராவுக்கு 4000 தந்தாங்க. அவ்வளோதான். ஏக்கராவை தின்னதே நான் 1 ஏக்கரா தின்றுருக்கணும். தின்னுடுச்சு 1 ஏக்கரா போட்டிருந்தேன், ஒரு 40 சென்ட் தின்னு பிடிச்சி. கம்பி பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பி இருக்கணும். நீங்கள் வந்து எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, சும்மா சிம்பிளாக போடலாம், ஆனால் தெரிஞ்சு போடுங்க ஓகேங்களா. நானே பயந்து தான் இருந்தேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி போடக்கூடாது, பர்மிஷன் வாங்கி போடுங்க எங்கே இருந்தாலும். பர்மிஷன் கூட இது காட்டுறதா காமிச்சிருங்க. பல்ஸ் பாருங்க, இப்போ போயின்னு இருக்குது, நான் ஆஃப்லாம் பண்ணல, அது பாட்டு ஆன் தான் இருக்குது. டேவில் போட்டுங்க 2 பேர், அப்போ வந்து நைட்டில் போட்டு விட்ருங்க, சும்மா டெஸ்டிங் மட்டும் தான் இப்போ ஓகேங்களா. இது பேட்டரி சார்ஜ் ஆகினே இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஓகேங்களா. இது எர்த்து, அது பென்சிங்கு, அது வந்து மெயின். இது பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. இந்த இடத்துலேருந்து பின்னாடி ஒயர் 2 எடுத்து, அது வந்து சோலார்லேருந்து வர ஒயரு, அது வந்து பென்சிங் போகிற ஒயரு ஓகேங்களா. இது வந்து எல்லாம் ஃபிட் பண்ணுறது, இது வந்து அப்படியே கம்பெனிலேருந்து துருவாகவே கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவை, இப்போதைக்கு யூஸ் இல்லை, இதை வச்சு அவரே வச்சுக்க விட்டோம். இது யூஸ் இல்லை, ஆனால் வந்து இது மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் சேஃப்டிக்காக. அவர் டெக்னிக்கலி தெரிஞ்சதுனால வந்து பிளாஸ்டிக் பைப் போட்டுக்கணும் அப்படி, ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்படியே தெரிஞ்சுன்னு இது இல்லை. நாயே அந்தாட்டு போடனா எர்த்தடிக்கும். பின்னாடி எட்டு வந்து ஒயர் வந்து அந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஒயர் எட்டு வந்து அவருக்கு கனெக்ஷன் கொடுத்துனுக்குது ஓகேங்களா. எர்த்திங்கும் பூமியில் அடிச்சுன்னுக்குறேன், அங்கே ஒரு எர்த்திங் அடித்து அப்புறமா கீழே எர்த்தி கொடுத்துனுக்குது, மேலே வந்து மெயின் கொடுத்துனுக்குது ஓகேங்களா. எனக்கு பயமாக இருக்குது இப்போ. சரி ஃப்ரெண்ட்ஸ், தங்கராசு அது எப்போ கொண்டு வருங்க பாருங்கள். சின்னம்பள்ளி கிராம சர்வே எண் இதில் நிலம் உள்ளது. இதில் இந்த பயிர் செய்தாலும் எந்த பயிர் செய்தாலும் காட்டுப்பன்றிக்கு கூட்டமாக வந்து அழித்து விடுகிறது. எனவே வன உயிரினங்களுக்கு எந்தவித சேதாரமின்றி சொந்த செலவில் சூரிய மின்சக்தி வேலி அமைக்க எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கையெழுத்து இவரும் போட்டுங்கிறாரு. வட்ட ஆட்சியாளர் ஓகேங்களா, முனிசிபல் போட்டு கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து உயிர் சேதம் ஃபாரஸ்ட்டில் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும், வைக்கிறது பெருசு இல்லை, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா வச்சுக்கோங்க, 1 ஏக்கராவுக்கு வந்து 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு 50,000-60,000 முடிச்சுக்கலாம், 50,000 முடிச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பைப்பு எல்லாமே, இந்த பைப்பு கயிறு அந்த இது ஒயரு எல்லாமே கட்டு கம்பி ஓகேங்களா. கட்டு கம்பினா நார்மல் கம்பி இல்லை, அது நல்லா நைட் கம்பி, கட்டு கம்பி தான். இப்போ திக்னஸ் அந்த இதுக்குது இல்லை, ஏன்னா நம்ம விற்கிது அந்த, அதாவது வீட்டுக்கு இது பாடுறது வேற, அது வேற. அதுதான் நான் சொல்றேன், கட்டுக்கம்பி. கட்டுக்கம்பில ஹெவியா இருக்கிறது வாங்கி ஃபிட் பண்ணிக்கங்க, நல்லா கரெக்டா இருக்கணும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபென்சிங் ஒர்க் வந்து இப்போ தான் முன்னாடி பண்ணி பார்த்துனுக்கிறேன் ஓகேங்களா. பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அப்ரூவ்டு வாயின் வந்து கவர்மெண்ட்டில் முனிசிபல் வந்து அப்ரூவ்டு வாயின் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஓகேங்களா வாயின் வந்து போட்டுக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. எதனா ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்க, உயிருக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியது வரும் ஓகேங்களா. அதனால வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு அப்ரூவ்டு வாயின் வந்து போடுங்க ஃபென்சிங் ஓகேங்களா. லித்தியம் பெரோபாஸ்ட்டு நார்மலாக வந்து சோலார் பேனல் 20 வாட்ஸ் பேனல் வச்சுருக்குது. இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெயமாதேஷ், என் கூட எங்கள் மாமா அங்கே பாருங்க ராஜேஷ் ஓகேங்களா. ராஜேஷ் 2 பேர் வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டுங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெயமாதேஷ். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வந்து விவசாயத்தில் வந்து பண்ணி எங்கள் வீட்டானே வருது, இவங்க எல்லார் இடத்துலையும் வருது, நான் காட்டு பகுதியில் இருக்கிறனால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டே நைட்டில் எது வேணுச்சுல யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம என்ன வேணுச்சுல ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம்.